ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டே சமையல் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸு தான். அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்படி கூட இந்த மாதிரி ஜூஸு பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் தான். இது வந்து உங்களுக்கு கிரேப் வந்து எந்த இன்க்ரீடியண்ட்டும் எனக்கு போட போகிறதில்ல. ஒன்லி கிரேப் மட்டும்தான் போட போகிறேன். கிரேப் வந்து நம்ம வாங்கும்போது இந்த காபூல் திராட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டார்க் பிளாக்கும் இல்லாமல் கொஞ்சம் டார்க் இதுவாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த கலரில், வைலட் கலரில் அந்த மாதிரி கிரேப்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை அப்படியே இந்த மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட்டோம்னா போதும். நம்ம தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேணாம், சுகர் எதுவுமே போட தேவையில்லை. அதை அரைச்சிட்டு அதை அப்படியே வேணும்னா ஐஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் இந்த கிரேப் ஜூஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேப் ஜூஸு. இது எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு அந்த கிரேப் மட்டும் அதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு இப்போ அந்த கப்பில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான கிரேப் ஜூஸு.